சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் தான் கூலி. இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்துடைய சில உருவாகும் இந்த படம் மிக பெரும் நட்சத்திர பட்டாளங்களோடு உருவாகியிருக்கு. அதாவது யார் யார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா, நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா என பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டோட உருவாகும் இந்த படம் தமிழ் சினிமாவோட மாபெரும் வசூல் சாதனை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படமும் 1000 கோடி வசூலை செய்யலை. எனவே ரஜினியோட கூலி 1000 கோடி வசூல் செய்யும் என தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்க்கும் என அனைவராலும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. இந்நிலையில் இந்த படம் லோகேஷ் கனகராஜோட வழக்கமான ஸ்டைலில் இருக்குமா, அல்லது ரஜினியோட கமர்ஷியல் ஃபார்முலா ஸ்டைலில் இருக்குமா என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் இருந்துட்டு வருது. சமீபத்தில் அனிருத் ஒரு பேட்டியில் பேசுகையில் கூலி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் படமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். இதனை வைத்து பார்க்கையில் இந்த படம் லோகேஷ் மற்றும் ரஜினி என இருவரது ஸ்டைல்லையும் கலந்த ஒரு கலவையாக இருக்கும் என்றே தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த படம் LCU படம் இல்லை என லோகேஷ் முன்பே சொல்லிட்டாரு. இந்நிலையில் கூலி படத்தை பற்றி பல தகவல்கள் இணையத்தில் உலா வரும் நிலையில் இந்த படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சோஷியல் மீடியாவிலிருந்து பிரேக் எடுத்திருக்காரு. கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறுவதனால லோகேஷ் இந்த பிரேக்கை எடுத்திருப்பதனால தெரியுது. சோஷியல் மீடியாவில் வரும் விஷயங்கள் தன் வேலைகளை பாதிக்கக்கூடாது என்பதற்காகவும் லோகேஷ் இந்த பிரேக்கை எடுத்திருக்கலாம் என தெரிகிறது. மேலும் கூலி படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வேலைகள் துவங்கும் போது மீண்டும் சோஷியல் மீடியாவில் என்ட்ரி கொடுப்பேன் என சொல்லியிருக்காரு லோகேஷ். இந்நிலையில் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு வெளியாக இருக்கு. இன்னும் இந்த படம் வெளியாக சரியாக 100 நாட்கள் இருக்கும் நிலையில் இந்த படத்தின் கவுண்ட் டவுன் வீடியோ ஒன்றை சன் பிக்சர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. செம மாசான கிளாஸான அந்த வீடியோ ரசிகர்களை வெகுவாக ஈர்த்து வருது. குறிப்பாக அந்த வீடியோவில் வரும் ரஜினியின் ஒரு சில் அவுட் ஷாட் தளபதி படத்தில் வரும் ரஜினியை நினைவுபடுத்துவதாக ரசிகர்கள் கூறிட்டு வராங்க. மேலும் அரங்கம் அதிரட்டும் விசில் பறக்கட்டும் என்ற கேப்ஷனோட அனிருத்தோட பின்னணி இசையும் வெளியான அந்த கவுண்டவுன் வீடியோ இப்போ இணையத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இந்நிலையில் லோகேஷ் முன்பு ஒரு பேட்டியில் ரஜினியோட படங்கள்லே தளபதி தான் தனக்கு பிடித்த படம் என்றார். மேலும் கூலி படத்தில் விண்டேஜ் ரஜினியை லோகேஷ் மீண்டும் கொண்டு வர இருப்பதாகவும் தகவல்கள் வந்தன. இதனை அடுத்து இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது லோகேஷ் சொன்னதெல்லாம் உண்மைதான் என தெரியுது. கண்டிப்பாக கூலி படத்தில் விண்டேஜ் ரஜினியை கொண்டு வந்திருப்பார் என நம்பலாம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.